ரஞ்சித் சாருக்கு பெரிய நன்றி சொல்லணும். இந்த படத்தோட ஆரம்பத்துலேருந்து அவ்வளோ உறுதுணையாக பக்கபலமாக ஸ்கிரிப்ட்லேருந்து இன்னைக்கு வரைக்கும் அவ்வளோ ஒர்க் பண்ணியிருக்காரு எங்களுக்காக. பலூன் பிக்சர்ஸும் நீலமும் சேர்ந்து படம் பண்ணுறதுல ரொம்ப பெருமையாக இருக்குது. அந்த ஒர்க் பண்ண டெக்னீஷியன்ஸ், ஆர்டிஸ்ட் அவ்வளோ டெடிக்கேட்டடாக இந்த படத்தில் வந்து ஒர்க் பண்ணியிருக்காங்க. இந்த ப்ராசஸே வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. ஆக்சுவலாக இது வந்து எனக்கு எப்படி ஃபீல் பண்ணேன்னா, ஒரு டிகிரி பண்ண மாதிரி இருந்துச்சு நீலமோட படம் பண்ணது. நிறைய கற்றுக்கிற ப்ரொடக்ஷனாக இருக்கட்டும், டைரக்ஷன் டிபார்ட்மெண்ட்டில் பின்னாடி எவ்வளோ ஒர்க் பண்ணுறாங்கன்றது இங்கே பார்த்துட்டு ஒரு மாதிரி ப்ராசஸே வேறு மாதிரி இருந்துச்சு. இதெல்லாம் நிறைய அப்ளை பண்ணலான்னு சொல்லி இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பு. பாட்டில் ராதா வந்து நம்ம டே டு டே லைஃப்பில் நிறைய பார்க்குற ஒரு கேரக்டர், ஆனால் கடந்து போயிடுவோம். இந்த கதை கேட்கும்போது அதுதான் ஃபீல் பண்ணேன். ரஞ்சித் சாரும் இது ஒரு நம்மளோட கடமை, ஒரு சொசைட்டிக்கு நம்ம பாட்டில் ராதா கொடுக்க வேண்டியது ஒரு கடமையாக வந்து ஃபீல் பண்ணுவோம். ரொம்ப பெருமையான ஒரு படமாக நான் நம்புகிறேன். தினகருக்கு வந்து ரொம்ப தேங்க்ஸ். ஆக்சுவலாக வந்து தினகர் வந்து இந்த கதையை நாங்கள் சொன்னதுலேருந்து இன்னைக்கு வரைக்கும் அப்படி ஒரு பேய் உழைப்பு. ரொம்ப அழகாக வந்து இந்த நீலமோட அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸே ஒரு வித்தியாசமாக ஒர்க்கு. யாரும் வந்து எந்த ஒரு ஈகோ இல்லாமல் எல்லோரும் சேர்ந்து ஒர்க் பண்ணி இந்த கதையை அவ்வளோ ஃபில்டர் பண்ணாங்க. எல்லா படமுமே அது பார்க்குறதுக்கு ஈகோ எதுவும் இல்லாமல் ஒர்க் பண்ணுற ஒரு டீமாக பார்க்க முடிஞ்சுச்சு. அது வந்து அவர் அந்த மாதிரி கரெக்டாக வழி நடத்தியிருக்காருன்றது ரொம்ப கண்கூடாக பார்க்க முடிஞ்சிச்சு. அது நீலம் ப்ரொடக்ஷனோட நம்ம ஏன்னா எங்களுக்கு ரொம்ப நாளாக ஒரு ஆசை. ஏன்னா ரஞ்சித் சார் வந்து ரொம்ப ஜாலியாக ஒர்க் பண்ணுவார் அப்படின்ற மாதிரி மெட்ராஸ் பண்ணும்போதெல்லாம் பார்த்துருக்கேன். ஆனால் அது அவ்வளோ சாதாரணம் இல்லை. அவர் பின்னாடி வேறு மாதிரி வேலை செய்கிறாரு. என்ன தயார் பண்ணுறது, இது நீலம் ப்ரொடக்ஷன் சினிமா கம்பெனின்ற மாதிரிலாம் பார்க்க முடியல. ஒரு யூனிவர்சிட்டி மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது. இவங்க ஸ்கிரிப்டை எடுத்துகிட்டு போய் கொடுத்து எப்போ அதை ஓகே பண்ணுறதுக்குள்ளே பெரும்பாடாயிரும். அது செய்யறதுல பண்ணுறதுல ரொம்ப நேர்மையான ஒரு ஜென்யூனான ஒரு படமாக கொடுத்துருக்கோம். நாங்கள் எல்லாருமே ஒர்க் பண்ணியிருக்கோம். பாட்டில் ராதா ஒரு முக்கியமான படம். அடுத்து கண்டிப்பாக இந்த படம் நின்று பேசுவோம்னு சொல்லி நல்ல படம் பண்ணியிருக்கோம். பிரசன்ட் மீடியா நீங்கள் வந்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணி இந்த மாதிரி படங்கள் நிறைய பண்ணும்போது சப்போர்ட் பண்ணும்போது தேட்டரில் வந்து மக்களுக்கு ரீச் ஆனால் போதும், இன்னும் நிறைய படங்கள் வர வாய்ப்பு உண்டு. தேங்க்யூ. நன்றி. அடுத்ததாக நாம் பேச அழைக்கிறோம். மழை மேகத்தில் கொட்டும் சப்தம் போல உன் குரல், மயிலிறகை வார்த்து எடுக்கும் உன் பாடல்கள், சில்லாஞ்சிரிக்கையும் பொட்டு வச்ச தங்க குடமும், போகாத ஊரும் இல்லை வாங்காத பேரும் இல்லை, தன் படத்தையும் பாடல்களையும் எப்போதும் வெற்றியாக்கும் இசையமைப்பாளர் ஷான் ரோல்டன் அவர்களை பேச அழைக்கிறோம். வந்திருக்கும் அனைவருக்கும் என் மரியாதைக்குரிய வணக்கங்கள். இது வந்து ஒரு ரொம்ப முக்கியமான மேடை. நான் மதிக்கிற, ரொம்ப ரெஸ்பெக்ட் பண்ணுற பல கிரியேட்டர்ஸ் ஒரே மேடையில் உட்காந்துருக்காங்க. அவங்க எல்லாருக்கும் என்னுடைய வணக்கம். இந்த படத்தை முதல்ல தயாரித்த அருண் சார், அவரை தான் முதல்ல மீட் பண்ணேன் நான் இந்த படத்தில். அவரையும் தினகர் சாரையும், அப்புறம் அஃப்கோர்ஸ் சகோதரர் ரஞ்சித். முதல்ல நன்றி சொல்லிக்கிறேன் இந்த படத்தில் எனக்கு பணியாற்றுறதுக்கு வாய்ப்பு கொடுத்தது. ஏன்னா ஆக்சுவலாக முதல்ல இந்த படம் வந்து அவங்க செட்டப் பண்ணியிருந்தது வந்து அவங்க ஒரு ஐடியாவில் இருந்தாங்க. அப்புறம் வந்து நான் ரொம்ப சில விஷயம் நான் வந்து இன்னும் கொஞ்சம் புஷ் பண்ணி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி சில ரிசோர்ஸஸ் கேட்கும்பொழுது அதுக்கு முகம் சொல்லிக்காமல் இந்த படம் வந்து ரொம்ப நல்லா வரணும் அப்படின்னு சொல்லி அதையெல்லாம் அனுமதிச்சு என்னுடைய சில முன்ன பின்ன கொஞ்சம் வேலைகள்லாம் கொஞ்சம் தள்ளி போனால் கூட கிரியேட்டிவ் ஃப்ரீடம் கம்ப்ளீட்டாக கொடுத்து இந்த படத்தை வந்து என்னுடைய முழு திருப்திக்கு என்னை பண்ண அனுமதிச்சதுக்கு அவங்களுக்கு நன்றி சொல்லிக்கிறேன். இந்த மேடையில் கைத்தட்டலாம். தினகரன் சிவலிங்கம் இந்த படத்தை இயக்கியிருக்காரு. அஃப்கோர்ஸ் அவர் பேர் எல்லாரையும் பார்த்துவீங்க. இப்போ ரீசெண்டாக அவருடைய இந்த ட்ரெய்லர்லாம் பார்க்கும்பொழுதே தெரிஞ்சிருக்கும் இந்த அவரோட படைப்பில் என்ன ஒரு நேர்த்தி இருக்கும்னு. முதல்ல வந்து நான் இங்கே ஆக்சுவலாக ஒரு மியூசிக் டைரக்டராக வரதை விட அவரோட ரசிகனாக தான் இங்கே வந்திருக்கேன்னு சொன்னோம்.
ஏன்னா முதல்ல அவரை மீட் பண்ணும்போது அவர் பேசுறதுக்கே என்னடா காசு கேட்குறாருன்ற மாதிரி இருந்தது. ஏன்னா ரியாக்ஷனே வராது. நம்ம ஏதாவது அனுப்புவோம், ஐடியா அனுப்புவோம், நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருவாரு. பட் வந்து அவரோட பயணிக்கும் போது பேசும்போது கொஞ்சம் ஆழமா அவரை வந்து அவர் யார் எந்த மாதிரி மனிதர்னு பார்க்கும்பொழுது ரொம்ப ஒரு மிகச்சிறந்த மனிதராக இருந்தார். ஆக்சுவலா அந்த மாதிரி மனுஷனால தான் படம் பண்ண முடியும். ஏன்னா வந்து இப்போ பொதுவாக வந்து இப்போ வந்து நம்ம கஷ்டப்படுற மனிதர்களை வச்சு நம்ம கலைக்குள்ள அவங்களை கொண்டு வந்துடுறோம், ஃபிட் பண்ணிடுறோம். அதை நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணிட்டோம். ஆனால் வந்து அவங்க வாழ்க்கையில் இருக்கிற அதில் ஹோப் இருக்கா அவங்க வாழ்க்கைக்கு? அந்த ஒரு ஏன்னா இப்போ குடி மாதிரி ஒரு விஷயத்துக்குள்ளே எல்லாரும் வந்துடுறாங்க. என்னோட ஃப்ரெண்ட்ஸே சில பேர் வந்து லாஸ்ட் டைம் டு இட் அந்த பழக்கத்துக்கு. இப்போ அந்த ஒரு குழியில் விழுந்தா அந்த அந்த டனலுக்கு ஏதாவது ஒரு எண்ட் இருக்குமா, அதுலேருந்து திரும்ப முடியுமா, அதில் ஹோப் இருக்கான்ற கேள்வியை தான் வந்து இந்த படம் ஆக்சுவலாக முக்கியமாக ஆன்சர் பண்ணுறதை நான் பார்க்குறேன். ஆக்சுவலாக வந்து வாழ்க்கையில் நம்மளுக்கு நம்ம என்ன சொல்கிறது, நம்ம வி ஆர் த்ரோன் இன் டு தி வேர்ல்ட் சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி நம்ம சும்மா நம்ம சூஸ் பண்ணுறதில்ல, இங்கே வந்து பிறந்துடுறோம், எப்படியோ இருக்கும், என்னென்னமோ நடந்து நம்ம வாழ்க்கையில் எங்கே எண்ட போகிறோம்னு நம்மளால சொல்ல முடியறதில்ல. அந்த மாதிரி ரொம்ப அன்ஃபார்ச்சுனேட்டான சில மனிதர்கள் வந்து வல்னரபுளாக இருக்கிற நேரத்தில், எஸ்பெஷலி அவங்க வீக்காக இருக்கிற மொமெண்ட்டில் இந்த மாதிரி விஷயத்துக்குள்ளே போய் விழும்பொழுது அவங்கள ஒரு மாதிரி ஹோப்லெஸ்ஸாக நம்ம பார்க்குறோம்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து நம்ம மீம்ஸ்லாம் நம்ம பார்த்து சிரிக்கிறோம், குடிச்சிட்டு ரோட்டில் கலாட்டா பண்ணுறவங்களாம் பார்த்து நம்ம நிறைய என்டர்டெயின்மெண்ட் நம்ம ப்ளஷர் ட்ரா பண்ணுறோம் ஆக்சுவலாக அதுலேருந்து. பட் இந்த வாழ்க்கை பின்னாடி என்ன ஆக்சுவலாக இருக்குது? ஏன்னா வந்து நம்மள மாதிரி மனிதர்களாக தானே இருக்காங்க. இப்போ என் ஃப்ரெண்ட்ஸ் வந்து என்னோட வளரும்போது மாமா மச்சானா தான் இருந்தாங்க. திடீர்னு வந்து கம்ப்ளீட்டாக இந்த மாதிரி மாறுறாங்களேன்ற ஒரு பெர்ஸ்பெக்டிவை எனக்கு எஜுகேட் பண்ணிச்சு ஆக்சுவலாக அந்த படம். ஸோ எனக்கு வந்து படம் இல்லை, ஒரு பாடமாக அமைஞ்சது இந்த படம். ஸோ அதனால் இதில் பணியாற்றினது என்னுடைய பெரிய பெருமையாக நினைக்கிறேன், இந்த படத்தில் கொலாபரேட் பண்ணது. ஸோ தேங்க்யூ தினகர். அதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். இந்த படம் கண்டிப்பாக நல்லா பண்ணும் அப்படின்னு நான் நம்பி தான் இந்த படம் பண்ணியிருக்கேன். இதை வந்து ஒரு கலைப்படைப்பாக நான் பேசுகிற அதே நேரத்தில் வியாபார ரீதியாக இந்த படம் என்ன அப்படின்றதையும் நான் கண்டிப்பாக சொல்லணும். நான் வந்து இந்த படம் வந்து முதல்ல வந்து ஒரு ரொம்ப ஆர்டிஸ்டிக்கான ஃபிலிமை, ரொம்ப ரியலிஸ்டிக்காக இருக்கும், ஆஃப்கோர்ஸ் ப்ரெட்டென்ஷியஸாக இருக்காது, ரொம்ப யதார்த்தமான படமாக இருக்கும்னு பார்க்க ஆரம்பித்தேன். பட் என்னை ரொம்ப சர்ப்ரைஸ் பண்ணிச்சு இந்த படம். அவ்வளோ என்டர்டெய்னிங்காக. ஏன்னா இப்போ வந்து ஒரு விஷயத்தை நம்ம சொல்ல நினைக்கிறோம், ஒரு சமுதாயத்தில் அதை எடுத்து வைக்கிறோம் அப்படின்னா பொதுவாக எல்லாரோட ரியாக்ஷன் என்னவா இருக்குன்னா, எதுக்குங்க இந்த மாதிரி விஷயத்த நான் பார்க்கணும், ஏன் நான் அன்கம்ஃபர்டபுளாக ஏதாவது ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி இப்போ நிறையவே கேட்குறாங்க. இப்போ நான் சில அந்த மாதிரி படைப்புகள் இன்வால்வ் ஆன போது முதல்ல அந்த கேள்வி வந்து, எதுக்கு சும்மா இருக்க மாட்டீங்களா, நீங்களாம் ஏதாவது பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இந்த படம் வந்து எல்லாரையும் இந்த விஷயத்த வந்து மக்களை என்டர்டெயின் பண்ணியும் சொல்ல வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இந்த படம் இருக்கு. அதை வந்து ரொம்ப அருமையாக கையாண்டிருக்காரு இயக்குனர், நான் நினைக்கிறேன். அது கண்டிப்பாக நான் பாராட்டணும். ஏன்னா இன்னைக்கு இருக்கிற வர்த்தக சூழ்நிலையில் ஒரு நல்ல படைப்பை வெற்றிகரமான படைப்பாக மாற்றுறதுக்கும் நம்மளுக்கு எல்லாருக்குமே பொறுப்பு இருக்கு. அந்த பொறுப்பையுமே உணர்ந்து அவ்வளோ சிறந்த ஒரு படமாக, ஒரு கம்ப்ளீட் படமாக இதை ஆக்குனது எனக்கு ரொம்ப நான் பார்த்து பிரமிச்ச ஒரு விஷயமா இருந்தது. அதே மாதிரி இந்த படத்தில் பாடலாசிரியர்களை பற்றி கண்டிப்பாக நான் பேசணும். என்னோட உமாதேவி மேடம் அவர்கள் அவ்வளோ சிறந்த ஒரு எழுத்தாளர்னா, ஃபர்ஸ்ட் நான் கபாலியில் அவங்க எழுதின பாட்டை கேட்டுட்டு அவங்களுக்கு ஃபோன் பண்ணி ரொம்ப நேரம் பேசிக்கிட்டு இருந்தேன். அவ்வளோ ஒரு ஃபயர் மாதிரி இருக்கு அவங்களோட ரைட்டிங். நாங்கள் இன்னொரு படத்தில் கூட ஒர்க் பண்ணோம், பட் அதுக்கு இன்னும் கொஞ்சம் இன்னொரு ரெகக்னிஷன் கிடைச்சிருக்கலாம்னு தோணுச்சு. கண்டிப்பாக இந்த படத்தில் பண்ண பாடலுக்கு அது கிடைக்கும்னு நான் நம்புகிறேன். ரொம்ப பெருமை அடைகிறேன் உங்களோட கொலாபரேட் பண்ணதுக்கு. அதே மாதிரி ஜோக்கரில் எனக்கு முன்னாடி ரமேஷ் வைத்தியா ஐயா ஒரு பாட்டு எழுதியிருந்தாரு. இந்த படத்துலையும் ஒரு பாட்டு எழுதியிருக்கு. நீங்கள் கேட்ட அந்த பாட்டு போடலை இல்லைங்க? ஓகே, இன்னும் போடலை. ஸோ ரொம்ப ஒரு அருமையான அசோசியேஷன் எனக்கு. செல்லம்மா பாட்டும்போது எனக்கு ரொம்ப சர்ப்ரைசிங்காக இருந்தது. ஏன்னா முதல்ல அவர் எனக்கு எழுதின பாட்டு ரொம்ப அப்படியே ஆப்போசிட் பாட்டாக இருந்தது. பட் ரொம்ப ஒரு பயங்கர மல்டி ஃபேசட்டடாக நான் ஒரு ரைட்டர், ரொம்ப நான் என் மரியாதைக்குரிய ஒருவர். ஸோ அதனால் ரொம்ப நன்றி சார், தேங்க்யூ. அண்ட் அறிவு ஒரு பாட்டை அவர் எழுதி பாடியிருக்காரு இந்த படத்தில். அவரை வந்து நான் வந்து ரேப் சிங்கராக ரொம்ப ஃபேமஸ் தான், பட் அவர் ஒரு பாடகராக நான் யூஸ் பண்ணணுன்ற முயற்சியை திரும்ப எடுத்துக்கிட்டு இருக்கேன். ரொம்ப அருமையாக பாடியிருக்காரு இந்த படத்தில் ஒரு பாட்டு. இந்த பாட்டு ஆல்ரெடி ரிலீஸ் ஆயிருக்கு. அதே மாதிரி பாக்யம் சங்கர் அவர்களுக்கு என்னோட நன்றி, அவர் ஒரு பாட்டு எழுதியிருக்காரு. அதே மாதிரி தனிக்கொடி ஐயா வந்திருக்காரா இங்கே? ஐயா வணக்கம். வணக்கம். சாரி, நான் அவங்களை பார்க்கல. அவர் ரொம்ப அருமையான ஒரு பாட்டு எழுதியிருக்காரு. ஆக்சுவலாக அது போடுவாங்கன்னு நினச்சேன் இன்னைக்கு, பட் அது ஏதாவது கதையை ஏதாவது அவுட் பண்ணிடுமா என்னன்னு தெரியல. ஸோ அதனால் அது போடலை. ஸோ பணியாற்றிய இசைக்கலைஞர்கள் எல்லாருக்குமே நன்றி. இங்கே நேரம் நிறைய இல்லாதனால எனக்கு அப்புறம் நிறைய இன்னும் அறிவார்ந்த நிறைய பேர் இங்கே பேச காத்துட்டு இருக்கறதுனால நான் எல்லாரையும் தேங்க் பண்ண முடியல. இந்த ஒரு தேங்க்ஸோட முடிச்சுக்கிறேன். ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்லி நான் கிளம்புறேன். என்னன்னா, இந்த பாட்டில் ராதா படம் வந்து பொதுவாக
அதாவது ஒரு பொறுப்பு, யாருக்கு சமுதாயத்தில் பொறுப்பு இருக்கோ கொஞ்சம் ஒரு ஏளனம் இருக்குது அவங்கள நம்ம பார்க்கறதுல. இவனா கிளாஸ் எடுப்பான்ப்பா, இவன் கூட பேசாதீங்க மாட்டிப்பீங்கலாம் சொல்லுவாங்க. இது அந்த மாதிரி படம் கிடையவே கிடையாது. ஆக்சுவலாக ஒரு வாழ்க்கைக்குள்ள எனக்கு இவ்வளோ விஷயம் இருக்கு. இப்போ ஜோக்கர் படம் பண்ணும்பொழுது அந்த முதல் ஹாஃப் ஃபுல்லாக சிரிச்சாங்க தியேட்டரில் எல்லாருமே. ஆனால் அதே ரீசன்ஸ்க்காக செகண்ட் ஹாஃபில் ஃபுல்லாக அழுதாங்க. ஏன்னா ஒரு மனுஷனுக்கு பின்னாடி எவ்வளோ விஷயம் இருக்கு. நம்ம ஒரு பிம்பம் தான் நம்மளுக்கு இருக்கு. ஒரு குடிகாரங்களை பார்த்தா இவங்க இப்படிதானே இருப்பாங்க அப்படிதானே இருப்பாங்க நம்ம ஈஸியாக நினச்சிடலாம். பட் எல்லாருக்குமே ஹோப் இருக்கு. அதாவது எப்பேற்பட்ட குழியில் நம்ம விழுந்தாலும் அன்பும் அரவணைப்பும் பொறுப்பும் இருந்தால் கண்டிப்பாக நம்ம அந்த குழியிலேருந்து மீண்டு எழ முடியும்ன்றத பாட்டில் ராதா அழுத்தம் திருத்தமாக வலியுறுத்தி தியேட்டரில் சொல்லணும். நீங்கள் கண்டிப்பாக இந்த படத்தை உங்கள் குடும்பத்தில் இருக்கிற எல்லாரையும் கூட்டிகிட்டு போய் இந்த படத்தை ஒரு பாடமாக கண்டிப்பாக காட்டுங்க. வாழ்க்கைக்கு உறுதுணையாக இருக்கும், யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ ஷான். அடுத்து நாம் பேச அழைக்கிறோம் என் வானம் நீ என் தூரல் நீ பாடலாசிரியர் உமாதேவி அவர்களை பேச அழைக்கிறோம். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். நான் வியக்கும் மரியாதைக்குரிய இயக்குனர்களுக்கு இங்கே வந்திருக்காங்க அனைவருக்குமே மிகப்பெரிய நன்றி. இந்த படத்தில் நான் ஒரு பாடல் எழுதியிருக்கேன், என் வானம் நீ. கடைசியாக பார்த்துருப்பீங்க அந்த பாடல். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. தினகரன் சொன்ன அந்த சிச்சுவேஷன். நிறைய இயக்குநர்களோடு நம்ம வேலை செஞ்சுருந்தாலும் தினகரன் தோழர் என்ன பண்ணாருன்னா அந்த ஒரு பாட்டுக்காக 3 பக்கம் எழுதி கொண்டு வந்து என்கிட்ட கொடுத்தாரு. அது ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. ஒரு இயக்குனராக ஒரே ஒரு பாடல் மீது அவருக்கு எந்த அளவுக்கு அக்கறை இருக்குது, அது எவ்வளோ அவருக்கு பிடித்தமானதாக இருக்குது அப்படின்றது. அதிலிருந்து தான் என் வானம் நீ அப்படின்றத நான் எழுதினேன். இந்த ட்ரெய்லர்லேயே சங்க இலக்கியத்துலேயும் அப்படின்னு சொல்லுவோம், சங்க இலக்கியத்துலேயும் கல்லுண்ணுதல் இருக்குதான் அப்படின்னு சொல்லும்போது எனக்கு அதியமான் இறந்த பிறகு ஔவையார் ஒரு கையறு நிலை பாடல் எழுதியிருப்பாங்க. நிச்சயம் அது எல்லாருமே வாசிக்கணும்னு நான் ஆசைப்படுறேன். அதை வாசிக்கும் போதே நம்ம அறியாமலேயே வந்து கண்ணீர் வரும். அந்த அளவுக்கு ஔவையாருக்கு எந்த அளவுக்கு அதியமான் மீது அன்பு இருந்திருக்கு, காதல் இருந்திருக்கு அப்படின்றதுக்கான ஒரு உதாரணம். நிறைய பாடல்கள் அவங்க எழுதியிருந்தாலும் அந்த கையறு நிலை பாடல் மிக முக்கியமானது தான் நான் நினைக்கிறேன். அதில் 2 வரி வரும். சிறிய கல்பெறினே எமக்கு ஈயும் மண்ணே, பெரிய கல்பெறினே தாம் உண்டு எமக்கு கொடுத்து தாம் மகிழ்ந்து உண்ணும் மண்ணே அப்படின்னு சொல்லுவாங்க. கொஞ்சமாக கல் கிடச்சிதுன்னா அதை நீ எனக்கு கொடுப்ப, அதிகமாக கல் கிடச்சிதுன்னா அதை எனக்கும் கொடுத்து நான் பாட பாட நீயும் குடிச்சு அதை மகிழ்ந்து கேட்ப அப்படின்னு சொல்லுவாங்க. சங்க இலக்கியத்தில் கண்ணுள்ளுதல் இருந்தது தான். ஆனால் அது என்னவா இருந்தது அப்படின்னா அது ஒரு கொண்டாட்டத்துக்குரியதாக இருந்தது, அது எல்லாரும் அருந்தக்கூடியதாக இருந்தது. அதுக்கு வந்து பாரபட்சம் வந்து கிடையாது. இது பாலின பாரபட்சம் கிடையாது, பொருளாதார பாரபட்சம் கிடையாது, நில பாரபட்சம் வந்து கிடையாது. இந்த நிலத்தில் இருக்கிறவங்க தான் அருந்தணும்னு 5 நிலத்தில் இருந்தவங்களும் வந்து கல்லை வந்து அருந்தினாங்க. அது ஆரோக்கியமானதாக இருந்தது. அது உடலுக்கும் வந்து உடல் ஆரோக்கியமாக இருந்தது, சமூக ஆரோக்கியமாகவும் இருந்தது. ஆனால் இன்றைய காலகட்டத்தில் அது என்னவா இருக்குது அப்படின்றதுக்கான சாட்சியமாக தான் பாட்டில் ராதா படத்தை நான் பார்க்குறேன்னு. குடும்பங்கள் வந்து அந்யோன்யமாக இருக்கக்கூடிய ஒரு கணவன் மனைவின்ற உறவை பற்றிய படங்கள் வந்து நிறைய வந்திருந்தாலும் இப்போ சமகாலத்தில் வந்திருக்கக்கூடிய படங்களில் அது ஒரு கோடிட்டு காட்டக்கூடியதாக வந்து இருக்கும். ஆனால் பாட்டில் ராதா ஒரு குடும்பம், ஒரு காதல், ஒரு இல்லறன்றது எப்படி வந்து அது அழகாக கட்டமைக்கப்பட்டு உருவாகி அது எப்படி சதைஞ்சு போகுது அப்படின்றத நம்ம எல்லாருமே பார்க்கணும். ஷான் சொன்ன மாதிரி தான், அதை நிச்சயமாக எல்லாருமே பார்த்து நம்ம கற்றுக்க வேண்டிய ஒரு பாடம் தான். மிகப்பெரிய நன்றி ஷான், நீங்கள் பாடியிருக்கீங்க. ரொம்ப சூப்பரான ஒரு டியூன் எனக்கு கொடுத்துருக்கீங்க. ஏற்கனவே பண்ண படங்கள்லேயும் ரொம்ப அற்புதமான டியூன் கொடுத்துருந்தீங்க, ரொம்ப நன்றி. இயக்குனர், தயாரிப்பாளர் ரஞ்சித் சாரை பற்றி சொல்லணுன்னா, பரியேறும் பெருமாள் தொடங்கி இப்போ பாட்டில் ராதா வரைக்கும் ஒவ்வொரு படங்களுமே அந்த பெயர்களே வந்து ரொம்ப வித்தியாசமானதாக வந்து இருக்கும். யாரெல்லாம் வந்து கைவிடப்பட்டவங்களாக இருக்கிறாங்களோ, ஜேபேபியில் இருந்த ஒவ்வொரு படங்களுமே சரி, ஜேபேபியாக இருக்கட்டும், ரைட்டராக இருக்கட்டும், குண்டுவாக இருக்கட்டும், நட்சத்திரம் நகர்கிறது, எல்லா படங்களுமே கைவிடப்பட்டவர்கள், காணாமல் போனவர்கள், கவனிப்பாரற்றவர்கள், இவர்களை பற்றிய கவனிப்பை வந்து ஏற்படுத்தக்கூடிய ஒரு தயாரிப்பு நிறுவனத்தை ஏற்படுத்தி இருக்கிறாரு. தோழர் நினச்சிருந்தா அது வந்து அனிதாவோட பேர்லேயோ அவரோட பேர்லேயோ கூட ஒரு தயாரிப்பு நிறுவனத்தை வந்து ஏற்படுத்தி இருக்க முடியும். ஆனால்
இந்த சமூகத்திலிருந்து நாம் பெற்ற கல்வியாக இருக்கட்டும், அறிவாக இருக்கட்டும், பொருளாதாரமாக இருக்கட்டும், இந்த சமூகத்திலிருந்து எதையெல்லாம் நாம் பெற்றோமோ அதை இந்த சமூகத்திற்கு திருப்பி கொடுப்பவர்கள் தான், குறைந்தபட்சம் 1/3 பங்காவது இந்த சமூகத்திற்கு திருப்பி கொடுப்பவர்கள் தான் மாமனிதர்கள் அப்படின்னு பாபா சாஹேப் அம்பேத்கர் சொல்கிறாரு. அந்த வகையில் மிகப்பெரிய மாமனிதராக இருந்து பாட்டில் ராதாவை தயாரித்திருக்கக்கூடிய தோழர் அவர்களுக்கும் மிகப்பெரிய நன்றியினை தெரிவிச்சுக்கிறேன். நன்றி. காலம் கருதி படக்குழுவினர் சிறிது அளவு பேசுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். அடுத்ததாக பாடலாசிரியர் ரமேஷ் வைத்யா அவர்களை பேச அழைக்கிறோம். பாடகர்கள் பாடுவதற்கு முன்னால் ஒரு சுருதி கூட்டிக்கிறது மாதிரி ஒரு இருமலை போட்டோம்னா சரியாக வருவோங்கிறது. அனைவருக்கும் வணக்கம் அப்படின்னு சொல்கிறதுக்குள்ளேயே பயங்கர குதுகுதுப்பு. அதுக்கடுத்து இயக்குனருக்கு நன்றி சொல்ல வேண்டிய இது இருக்குது, இசையமைப்பாளருக்கு நன்றி பாராட்ட வேண்டியது இருக்குது. அதெல்லாம் எப்படி பேச போகிறோம்னா, குதுகுதுப்பு எதுக்கு அப்படின்னா, பழைய ஞாபகம். நமக்கு பிடிச்ச ஃபேவரட் ஹீரோக்களினுடைய படம் ரிலீஸ் ஆகும். இப்போ திட்டம் போடுறதெல்லாம் வேறு, தியேட்டருக்கு இன்னும் 3 நாளில் வரப்போகுது, 2 நாளில் வரப்போகுதுங்கிற மாதிரி காத்திருப்போம். அங்கே வாசல்வே கூட்டத்தை காத்திருப்போம். அது ஒரு பழைய ஞாபகம். இதில் தற்செயலாக நம்ம குரு சோமசுந்தரம் எனக்கு ஃபேவரட் ஆக்டர் ஒன்று. அப்புறம் பார்த்தா நடுவில் அடுத்த நாமினேஷன் மாதிரி பாரி இளவழகன் அடுத்த ஃபேவரட் ஆக்டர் ஆகி விடுவாரோ என்கிற ஐயத்தை எழுப்பி அவர் ஒரு பக்கம் இருக்க. இது மட்டும் ஒரு குதுகுதுப்பு இருக்குது, எப்போ படம் பார்ப்போம்னு. அதுபோக பழைய கால குதுகுதுப்புன்னு சொன்னால இன்னொரு குதுகுதுப்பும் இருக்குது. என்னென்னா, நம்மளும் முன்னால காலத்தில் டிம்பர பப்பான்னு பாடிவிட்டு நைட்டு ஃபுல்லாக பகலில் பப்பான்னு படுத்து கிடக்கிறதுலேருந்து, இது என்னடா இந்த ட்ரெய்லர் பார்த்தோம், 2-3 பாட்டு பார்த்தோம், அப்படியே நடுங்கி போயிடுச்சு. அந்த குதுகுதுப்புங்கிறது வந்து வேறு ஒரு விதமான உணர்வு நிலைக்கு கொண்டு போயிருக்கு. அதில் இருக்கிற ஒவ்வொரு சென்டிமீட்டரையும் மில்லிமீட்டரையும் அந்த இது வேறு சின்ன மில்லிமீட்டரையும் நம்ம அதில் பார்க்க முடிஞ்சுது. இதெல்லாம் நீங்கள் கேள்வி கூட பட்டிருக்கலாம். இதில் நேரடி அனுபவம் இல்லைன்னா கூட. நான்லாம் குடிக்க மாட்டேன்னு தெரியுமா, அப்பப்போ கட்டிங்கை போடுவேன் அப்படின்னாக்கா கட்டிங் தான் போடுவாப்புல. ஒரு 8 கட்டிங் 10 கட்டிங்கிற மாதிரி போகும். இது கூட எங்கேயாவது நம்ம சொல்லி கேள்விப்பட்டிருப்போம், எங்கேயாவது நம்மளும் பார்த்துருப்போம். ஏன்னா இந்த மாதிரியான விஷயங்கள் இப்போ பரவாயில்ல, எங்கே போனாலும் கிடைக்குதுங்கிறது மாதிரி இருக்குது. அது பார்த்துருக்கலாம். பார்க்க முடியாது. ரொம்ப நுட்பமானது என்னன்னாக்கா, அதில் படத்தில் அது முக்கியத்துவமாகவே இல்லை. இப்போ தான் பார்த்தேன் ட்ரெய்லரில் ஓடும் பொழுது. முதல் நாள் என்னமோ சொல்கிறான், வெட்டி புரியும் குத்தி புரியுங்கிறான். அது என்னென்னு நமக்கு புரியல, படம் பார்க்கும்போது புரியும். ஆட்டோவில் போகும்போது அவனுடைய கையை பிடிச்சி போகிறான் பாருங்க, பொண்டாட்டி கையை. நடிப்பே இல்லை சார், அது ஆத்மாவிலேருந்து வரக்கூடியது. என்னென்னா, முதல் நாள் என்ன பண்ணோம்னு தெரியாது, 2 மணி வரைக்கும் அடித்தோமா. குடிச்சுக்கிட்டு பொண்டாட்டி அடிக்கிறதுங்கிறதெல்லாம் ஒரு ஃபேஷன் சார். குடிச்சுட்டு பொண்டாட்டிக்கிட்டு 4 மணி வரைக்கும் 5 மணி வரைக்கும் ஐ லவ் யூன்னு சொன்னாலே அந்த பொம்பளை பிள்ளை என்னத்துக்கு ஆகிறதுங்க, கொடுவத்துக்கு. அப்போ மறுநாள் போகும்போது அந்த குற்ற உணர்ச்சி இருக்குல்ல, அப்போ அந்த ஆதரமாக அப்படி கையை பிடிச்சி வச்சுருக்கான் பாருங்க. அந்த அம்மா கையை பிடிச்சி 2 கைக்குள்ளேயும் வச்சு அந்த நேரத்தில் அந்த மூஞ்சியை பாருங்களேன். அது இந்த படத்தில் இவர் மூஞ்சியை பார்த்தாலும் சரி, இந்த சீனை எங்கே வாழ்க்கையில் எங்கே பார்க்கும்போதும் அந்த அண்ணனுடைய முகத்தை பார்த்தீங்கன்னா, இவனை போன்ற அப்பாவி இந்த உலகத்தில் வேறு ஒருவன் இருக்க முடியாதுங்கிறத மாதிரி இருக்கும். அவனும் நடிக்க மாட்டான், உண்மையிலேயே அப்படித்தான் இருப்பான். இந்த மாதிரி உள்ள அந்த ஒரு சீர்திருத்த மையமாக அதுக்கு என்ன பேர் வச்சிருக்காருன்னு தெரியல. ஆல்கஹாலிக் அனானிமஸ், இந்த குடியிலிருந்து திருந்த வேண்டும் என்று விரும்புபவர்களுக்கு ஒரு சில பல வழிகாட்டுதல்களை செய்யக்கூடும். அந்த அடைச்சி வச்சிருக்காங்கல்ல, அதில் வந்து ஆல்கஹாலிக் அனானிமஸினுடைய ஒரு புஸ்தகத்தை வந்து வாசிக்க சொல்லுவாங்க. உள்ள ஒரு 90 நாள் 40 நாளுங்கிறது மாதிரி இருக்கணும். என்னை விடுறாங்கிறான்ல, என்னை விடுறா, நான் காப்பாற்றுங்க அப்படின்னா அதுக்குள்ளேருந்து தான் கத்துறாரு அந்த கேரக்டர், கத்துறான்னு நான் நினைக்கிறேன். அப்படியெல்லாம் இருக்கும். அங்கே ஒரு புக்கை படிக்க சொல்லுவாங்க. அதில் இருக்கிற ஒரு வரி கண்ணில் தண்ணி வந்துடும் சார். முதல் நாள் ஃபுல்லாக இல்லாத பண்ண வேண்டியது சிரிப்பு தான். அந்த டிம்பர பப்பா இருக்குல்ல, அது மாதிரி ஒரே உற்சாகம் தான், கொண்டாட்டம் தான், கும்மாளம் தான். மறுநாளைக்கு இதுக்கு 100% ஆப்போசிட்டான இதாக இருக்கும். அப்போ மறுநாளைக்கு எந்திரிச்சு உட்காந்துருப்பான். முதல் நாள் நடந்த விபரீதங்கள் என்னென்னமோ விபரீதம் இருக்கும், கற்பனைக்கு அப்பாற்பட்டதெல்லாம் நடக்கும். அந்த மாதிரியான ஒரு நிறுவனம் இருக்குல்ல, அதில் உள்ளே போய் நான் பார்த்துருக்கேன். விதவிதமாக சொல்லியிருக்காங்க. உள்ளே அடைஞ்சு கிடக்கும்போது அவங்க கதையை சொல்லணும் அப்படிங்கிறது வேறு இருக்குது. ஒருத்தன் சொன்னான், ஒரு நண்பர் நம்மள மாதிரி கிளாஸ்மேட் ஒருத்தன் சொல்கிறான், என் குழந்தை
9 மாதம் குழந்தைய காலை பிடிச்சி கிணத்துக்கு நேரம் அப்படி நீட்டிக்கிடுவேன். 100 ரூபா கொடுக்குறியா விட்டுருவான்னு கேட்பேன், பொண்டாட்டிக்கிட்டான்னு கேட்டான். இது அவன் வாழ்க்கையில் நடந்தது. இது மாதிரி ஆயிரக்கணக்கான கதைகள் இருக்கும். இது மறுநாளைக்கு தெரிஞ்சால் எவ்வளவு குற்ற உணர்ச்சியாக இருக்கும். அந்த புத்தகத்தில் ஒரு வரி வரும், அவ்வளவு குற்ற உணர்ச்சி. அதை எப்போ போதை ஓரளவுக்கு தெரிஞ்சிச்சோ, மங்கு போதையாக வந்தது, பொங்கு போதையாக நேற்று நைட்டு இருந்தது, காலையில் 4 மணி 5 மணிக்கு முழிப்பு வந்துடும், தூக்கம் வந்திருக்காது, மயக்கம் தான். அந்த மங்கு போதையில் அவ்வளவு குற்ற உணர்ச்சி இருக்கும்போது தலையை குனிஞ்சு உட்காந்துருப்பான். 10-11 மணிக்கு அவன் தலையை குனிந்து நடந்து போனான். எங்கே போவான்? சரக்கு கடைக்கு. அதுதான் பிக் புக்கு. அந்த புத்தகத்துக்கு பேர் பெரிய புத்தகம்னு பேர், பிக் புக்கு. இதில் தயாரிப்பாளர் ரஞ்சித், தயாரிப்பாளர்கள் சொன்னார் என் படம்னு. இயக்குனர் சொல்லலாம், என் படம் 24ஆம் தேதி ரிலீஸுங்க. என் மனம் அது ஏற்றுக்கொள்ளவில்லை. அதில் பார்த்த ஒவ்வொரு மில்லிமீட்டர்னு சொன்னேன்ல, அதை பார்க்கும்போது உண்மையில் இது என் படம், இது நான் நினைக்கிறேன் என் படம்னு நினைக்கிறேன். என்னை மாதிரி கோடி பேர் இருக்கான் சார் இன்னைக்கு தமிழ்நாட்டில். அத்தனை பேரும் இது என் படம் என்று நினைப்பார்கள். இந்த படம் எப்போ ஜனவரி 24 பிடிச்சி இழுத்துட்டு வந்துட மாட்டோமாங்கிற அளவில் இருக்குது. முந்தி மாதிரியாக இருந்ததுன்னா எங்கேயா போய் தகராறு பண்ணிடுவேன். நாளைக்கு ஜனவரி 24 வச்சா என்ன ஆயிரும் உங்களுக்கு? இப்போ வருஷ நம்பராக தான் வைப்பீங்களா? 4 நாளாக கூட்டி போகக்கூடாதாங்கிற அளவுக்கு வெறி பார்க்குற வெறி பிடிச்சிருக்கு. இப்போனாக்கா கொஞ்சம் அந்தஸ்தாக நாகரிகமாக இருக்கிறதுனால 24 வரட்டும் அப்படின்னு காத்திருக்கோம். மிகப்பெரிய வெற்றி அடையும். ஒவ்வொன்றையும் தன்னை அடையாளம் பார்த்து கொள்ளக்கூடிய இதுகள் வருவாங்க. இந்த மாதிரியான நடிகர்களை பற்றியெல்லாம் அவர் நல்லா நடிப்பார், இவர் நல்லா மியூசிக் போடுவார், நல்லாமா நம்ம சொல்லிக்கிட்டு இருக்க முடியும். அது அப்படித்தானே இருக்கும், இயல்பான விஷயம். பட ரிலீஸுக்காக உங்களை போல் நானும் காத்திருக்கேன். மிகுந்த நன்றி.